கௌதம், நகத்தை பிடுங்க தனியாக கருவிகள் இருக்குது. நான் இப்போது பொய் சொல்லுறேன்னு தோணுச்சுன்னா உங்கள் அக்கா கிட்ட போய் கேளு, யார் அவளை நகத்தால் கீறி விட்டாங்கன்னு. அவங்க அட்ரஸில் போய் பாரு. அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரு கைக்கு 2 விரல் மேனிக்கு பிடுங்கி எடுத்துட்டாங்க. இத்தனைக்கும் நான் 2 விரல் நகத்தை மட்டும்தான் கேட்டேன். நிலா கௌதம் கொடுத்த நகங்களை பார்த்து பயந்தாள். கௌதம் அவளுடைய பயத்தை பார்த்தான். உன்னை அடக்க இதுதான் வலியா என்று நினைத்து கொண்டு, நகத்தை பிடுங்கினா ரொம்ப வலிக்குமாமே, எனக்கு தெரியலை. அப்புறம் பவித்ராவை என்ன சொல்லி கூப்பிடணும்? நிலா அக்கா, கௌதம் என்னை, நிலா மாமா. கௌதம் வீட்டில் எப்படி இருக்கணும்? நிலா அமைதியா சண்டை போடாமல் இருக்கணும். கௌதம் இனி நம்ம வீட்டில் நீ ரூமில் ஒளிஞ்சிருக்கிறது எல்லாம் இல்லை. காலை முதல் ஹாலில் எல்லோரிடமும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கணும். முடிஞ்சா அம்மாவுக்கு உதவி செய்யணும், புரியுதா? நிலா கௌதம் கிளம்பு, நேராக உங்கள் அக்கா கிட்ட இந்த நகங்கள் எல்லாம் யாருடையதுன்னு கேட்டுட்டு போ. எப்படி கேட்கணும்? நிலா சுதாரித்தாள். உன்னை யார் நகத்தால் கீறினாங்கன்னு. கௌதம் நிலா தலையை தடவி, குட் கேர்ள், நாளையிலேருந்து நான் சொல்லும் இடத்துக்கு வேலைக்கு போ. நிலா சரி என்று நகர்ந்தார். பவித்ரா அறைக்கு சென்ற நிலா அக்கா என்று அழைக்க பவித்ரா ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தார். என்ன நிலா? அக்கா, உங்கள் கையில் யாராவது நகத்தால் கீறிட்டாங்களா? பவித்ரா ஆமாம் என்று காயத்தை காட்டினார். நிலா யாருக்கா அது? பவித்ரா அது எதுக்கு விடு, நீ தூங்கப்போ என்று சொன்னவள், ஒரு நிமிடம், உனக்கு பிங்க் கலர்னா பிடிக்கும் இல்லை, இந்தா என்று பிங்க் நிற நெக்லஸ் ஒன்றை எடுத்து, இது நான் வேலை செய்யும் மாலில் இருந்தது, உன்னுடைய ஞாபகம் வந்தது வாங்கினேன். நானே உன்னிடம் கொடுத்தா நீ கோபப்படுவியோன்னு அம்மா கிட்ட கொடுக்கலாம்னு வச்சிருந்தேன், மறந்துட்டேன், சாரி. நிலா அதிர்ந்தாள். அழகான வடிவமைக்கப்பட்ட நெக்லஸ், பிங்க் நிற கற்கள் மின்னியது. இது எவ்வளவுக்கா? பவித்ரா எவ்வளவு இருந்தா என்ன, உனக்கு பிடிச்சிருக்கா? அதுதான் முக்கியம். நிலாவுக்கு என்னவோ போல இருந்தது. பவித்ரா அவளுடைய தடுமாற்றத்தை பார்த்து, ஹே, மாமா திட்டினாரா? தப்பா நினைக்காதே, நான் பேசுகிறேன். நிலா மாமா திட்டலைக்கா. பவித்ரா சரி போய் தூங்கு என்று அவள் கன்னத்தை தட்டி அனுப்பினாள். கௌதம் அதே இடத்தில் உட்கார்ந்திருந்தான். நிலா போவதை பார்த்து நிலா என்று அழைத்தான். நிலா அவனிடம் வந்து நிற்க, கேட்டேன், காயம்பட்டது உண்மைதான், ஆனால் யார் அப்படி செய்தாங்கன்னு சொல்ல மறுத்துட்டா. கௌதம் அதை தெரிந்து கொள்ளும் வரை இந்த நகங்களை நீயே வச்சுக்கோ, தெரிஞ்சுக்கிட்டு வந்து இதை என்னிடம் கொடு என்று நிலா கையில் அவற்றை அழுத்த நிலா நடுங்கினாள். நான் அக்கா கிட்ட கேட்டுட்டு வரேன் என்று மறுபடியும் பவித்ரா அறைக்கு சென்றாள். நிலா அக்கா உன்னை கீறியது யாருன்னு சொல்லவே இல்லையே. பவித்ரா அது எதுக்கு உனக்கு? நிலா நீ சொல்லலைனா இந்த நெக்லஸ் எனக்கு வேண்டாம். பவித்ரா என்ன, கௌதம் உன்னை மிரட்டினாரா? நிலா இல்லை. பவித்ரா வா என்று நிலா கையை பிடித்து இழுத்து கொண்டு கௌதம் முன் நின்றார். என்ன பிரச்சனை? கௌதம் நிலாவை பார்த்து, பிறகு பவித்ராவை பார்த்து, ஒன்றும் இல்லையே. பவித்ரா அவளை என்ன சொன்னீங்க? கௌதம் நான் என்ன சொன்னேன், வேணும்னா அவளிடமே கேளு. பவித்ரா பாவம் சின்ன பொண்ணு, மிரட்டாதீங்க. கௌதம் நான் மிரட்டவே இல்லை, எனக்கு ஏன் வீண் வம்பு, என்னை என்னுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்க. பவித்ரா வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். கௌதம் வேண்டாம், குழந்தைகள் இருக்காங்க, உங்கள் அப்பாவை கூப்பிடு. பவித்ரா அப்பா. கௌதம் பவித்ரா கவனிக்காத பொழுது நிலாவை பார்த்தான். கண்ணாலே மிரட்டினான், கேலி என்று. நிலா அக்கா உன்னை யாருக்கா நகத்தால் கீறினாங்க? பவித்ரா திரும்பி இருவரையும் உரைத்தாள். மறுபடியும் திரும்பி அப்பாவை அழைக்க கௌதம் கையால் சைகை செய்தான். உன்னுடைய நகமும் போயிடும், கேளு என்று. நிலா அக்கா சொல்ல போறியா இல்லையா? பவித்ரா ஏண்டி, அந்த ஸ்ரீதேவி தான் சும்மா கேட்டுக்கிட்டே இருக்க என்று அவளை மிரட்டிவிட்டு திரும்ப முத்து கண்ணில் கனல் கக்கி கொண்டிருந்தது. பவித்ரா அப்பா. முத்து ஸ்ரீதேவி என்ன செய்தாள்? நிலா அக்கா கையில் நகத்தால் கீறி. பவித்ரா தாவி நிலாவின் வாயை மூட, முத்து கண்ணா உனக்கு என்ன, மறுபடியும் என்னுடைய மகளை சீண்டி கொண்டே இருப்பியா? அவளை சும்மா விடக்கூடாது. வேட்டியை மடித்து கட்டி வாசலை நோக்கி போக பவித்ரா நடுங்கினாள். என்ன சொல்வது என்று தெரியாமல், அப்பா இவரை கூட்டிட்டு போக உதவி செய்யுங்க. முத்து வளவா. பவி நீ உள்ளே போ, நான் அங்கிள் கிட்ட பேசிக்கிறேன். பவித்ரா அப்பா ப்ளீஸ், நான் சொல்வதை கேளுங்க, சின்ன காயம்தான். கௌதம் பவி நீ உள்ளே போடா, அங்கிள் கிட்ட நான் பேசிக்கிறேன். பவித்ரா ஐயோ அதுதானே எனக்கு பயமாக இருக்குது. அப்பா நீங்கள் கோபமாக போகிறது கௌதமோட தாய் மாமா கிட்ட. பவித்ரா முழங்காலிட்டார். அப்பா எனக்கு நீங்களும் வேணும், அவரும் வேணும், பிரச்சனை வேண்டாம்ப்பா. கௌதம் பவி உள்ளே போ என்று கொஞ்சம் கடுமையாக சொல்ல பவித்ரா தன்னுடைய அறைக்குள் ஓடினாள். முத்து திரும்பி கௌதமை முறைக்க கௌதம் நிலாவை பார்த்து, நான் உன்னிடம் கொடுத்ததை உங்கள் அப்பா கிட்ட கொடு. நிலா முத்து கையில் நடுங்கி கொண்டே கொடுத்தாள். கௌதம் என்னுடைய பொண்டாட்டி மேலே நகம் கீறினாலும் இதுதான் நடக்கும் என்று சொல்லிவிட்டு தாங்கி பவித்ரா அறைக்கு சென்றான்.
முத்து நிலாவை பார்க்க அவள் இது ஸ்ரீதேவி ஸ்ரீலக்ஷ்மி நகங்கள் வேரோடு பிடுங்கிட்டார். முத்து அதை தூக்கி எறிந்தார். நிலா அப்பா அதை அவர் கேட்டால் என்ன பண்ணுவீங்க என்றதும் பக்கென்றது. முத்து தூக்கி எறிந்ததை தேட ஆரம்பித்தார். நிலாவும் சேர்ந்து தேடினார். பவித்ரா உள்ளே படுக்கையில் அழுது கொண்டிருக்க யாரும் கவனிக்காத பொழுதே வேகமாக தடுமாறாமல் நடந்தவன் பவித்ரா அறைக்குள் நுழைந்ததும் நொண்டி அடித்தான். கௌதம் பவித்ரா அவனை தாவி அணைத்து அழுதாள். கௌதம் அழாதே பவித்ரா நான் அழமாட்டேன் என்றவன் கண்ணில் கண்ணீர் பெருகி கொண்டே இருந்தது. கௌதம் உங்கள் அப்பாவை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பவித்ரா சட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் கண்ணில் தெரிவது உண்மையா பொய்யா என்று ஆராய்ச்சி செய்தாள். உங்கள் மாமா? கௌதம் கொஞ்சம் சிக்கலான கேள்விதான். ஆனாலும் நானும் உறவுகளை அம்மாவை எல்லோரையும் மேனேஜ் செய்யணும் தான். ஆனாலும் இந்த குடும்பமும் நீயும் என்னில் அடக்கம். உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். கண்ணன் வீட்டில் மனம் புழுங்கிக் கொண்டிருந்தார். அவன் சொல்வதை கேட்டு நீங்கள் இப்படி பண்ணலாமா? பொண்ணுங்க எல்லாம் உங்களை நீங்களே நேசிக்கணும். அதை விட்டு அடுத்தவன் கைப்பட விடலாமா? உன்னை பவித்ரா கல்யாணத்திலேயே அடக்கி வச்சிருக்கணும். விட்டுட்டேன். பிரவீனிடம் உன்னை இழந்துட்டேன்னு சொன்னேன். நானும் உன்னுடைய வாழ்க்கை பாதிக்காமல் இருக்கணும்னு அமைதியாக இருந்துட்டேன். ஆனால் பிரவீனை வேண்டாம் உங்கள் அத்தானை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கும் தலையாட்டினேன். இப்போது ரெண்டும் கெட்டானாக ஒரு கிழவனிடம் ஸ்ரீதேவியும் ஸ்ரீலக்ஷ்மியும் அழுது கொண்டிருந்தன. அப்பா அந்த ஆளு உங்களுடைய ஃபேக்ட்ரி பிரச்சனையிலிருந்து விடுவிடுப்பதாக சத்தியம் செய்தான்ப்பா. யார் சத்தியம் செய்தாலும் நம்பிட்டு போயிடுவீங்களா? அவன் அந்த ஆஃபீஸில் கடைநிலை வேலை செய்பவன். அவன் சொல்லி அதிகாரிகள் கேட்டு அமைதியாக இருந்துடுவாங்களா? யோசிக்க வேண்டாம். இப்போ என்ன செய்வேன்? கண்ணன் மனைவி என்னங்க காதும் வச்சது போல கௌதமுக்கு கல்யாணம் செய்து அனுப்பிடலாம். உங்கள் தங்கச்சி நம்ம குடும்பத்தில் சேரணும்னு கெஞ்சிக்கிட்டு தானே இருந்தா. கல்யாணம் சீக்கிரம் வச்சுக்கலாம்னு சொன்னால் உடனே சரின்னு சொல்லிடுவா. கௌதம் மட்டும் ஏற்கனவே காதல் தோல்வியில் குடிச்சிட்டு பொம்பளை பிள்ளைக்கிட்ட அப்படி இப்படி இருந்தவன் தானே. அவளுடைய விஷயத்தை நாம் கிளற வேண்டாம். நம்ம விஷயத்தை அவங்களும் கிளற மாட்டாங்க. கண்ணன் அப்படியே சின்னவளுக்கும் பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. முடிஞ்சா ஒரே மேடையில் கல்யாணத்தை வச்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட் ஆனந்த் மகன் சதீஷ் வக்கீலாக இருக்கானே நல்ல பையன். அவனுக்கு பேசி முடிச்சிடுங்க. கண்ணன் இப்போவே பேசுகிறேன். இரவு பவித்ராவை சமாதானம் செய்து தூங்க வைத்துவிட்டு வளவனுடன் அறைக்குள் நுழைய மாமனார் கையில் நகங்களை எடுத்து வந்தார். கௌதம் வளவனை அனுப்பிவிட்டு அவரை கேள்வியாக பார்க்க முத்து நீங்கள் இப்படி செய்துட்டீங்களே கண்ணனுக்கு தெரிஞ்சா? கௌதம் என்னுடைய பவித்ராவை சீண்டியவங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியட்டும். முத்து நீங்கள் செய்வது தப்பில்லையா? கேஸ் கொடுத்துட்டா? கௌதம் கேஸுன்னு சொன்னதும் தான் எனக்கு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. எடுத்துகிட்டு வரீங்களா? முத்து எடுத்துகிட்டு வரேன். ராத்திரி நேரத்தில் ஜூஸ் குடிக்கிற ஆளை இங்கே தான் பார்க்கிறேன் என்று மனதுக்குள் புலம்பிக் கொண்டே சென்றார். நிலா ஹாலில் இருந்தவர் அப்பா நான் தூங்க போகட்டுமா? முத்து போடா போ என்றதும் தான் நிலாவுக்கு நிம்மதி பிறந்தது. ஓடி சென்று அறைக்குள் நுழைந்து கொண்டார். உடனே சதீஷுக்கு ஃபோன் செய்தார். சதீஷ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடு ப்ளீஸ். சதீஷ் ஆச்சரியமாக ஏன்? உங்கள் அக்கா வீட்டுக்காரரை விட ஒரு படி மேலே இருக்கணும்னு தானே சொன்னேன். நிலா அதெல்லாம் வேண்டாம். எங்கள் அக்கா வீட்டுக்காரரை விட நீ எவ்வளவோ பரவாயில்லைன்னு தோணுது. அவங்க மாமா பொண்ணுன்னு கூட பார்க்காமல் பவித்ராவை கீறியதற்காக நகத்தை வேரோடு பிடுங்கிட்டு வந்திருக்கார். நானும் கோபத்தில் அவளை ஏதாவது சொல்லிட்டா அவ்வளவுதான். எனக்கு அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது. என்னையும் தப்பு செய்தால் நகத்தை பிடுங்கிடுவேன்னு சொல்லி மிரட்டுறார். அதுக்காகவே ஏதோ கருவியெல்லாம் வாங்கி வச்சிருக்காராம். நான் தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணுமா? வீட்டில் வேலை செய்துட்டு தான் வேலைக்கு வேற போகணுமா? பவித்ராவிடம் எதிர்த்து பேசக்கூடாதாம். இது போல மலை மாதிரி கண்டிஷன் போட்டு இருக்கார். சதீஷ் அடடா நண்பனின் ஆட்டம் ஆரம்பித்து விட்டதா என்று நினைத்து கொண்டு சரி டென்ஷன் ஆகாதே, நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன். நிலா சீக்கிரம் பேசு. கௌதம் எனக்கு வேறு நடுராத்திரி வரை தூக்கம் வராது. ஆனால் அவர் சொன்ன மாதிரி சீக்கிரம் எழுந்துக்கணும்னா சீக்கிரம் தூங்கணும். அதுக்கு முயற்சி பண்ணுறேன் பாய் என்று ஃபோனை வைத்தார். சதீஷ் அடிப்பாவி உன்னை கொஞ்சினேன் எதுக்கும் வழிக்கு வராமல் இன்னைக்கு மத்தியானம் ஓடி வந்து எங்கள் அக்கா வீட்டுக்காரர் நிறைய படிச்சிருக்கார், வெளிநாட்டில் சம்பாதிச்சிருக்கார், ஆகா ஓகோன்னு சொல்லிவிட்டு அவரை போலவே நீயும் பெரிய பணக்காரனாக மாறணும்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கடைசியில் பிரேக்கப் பண்ண போறேன்னு மிரட்டிட்டு போனான். இப்போ பார்த்தால் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கா. கௌதம் பயப்புள்ள ரொம்ப பயமுறுத்தி வச்சிருக்கானோ என்று சிரித்து கொண்டான். இங்கே மாமனாரிடம் ஜூஸ் கேட்டவன் வாசுவை உள்ளே வர சொல்லிவிட்டு ஃபைல் வாங்கி கொண்டு
கொண்டு சேரில் உட்கார வைத்து பேச ஆரம்பித்தான். முத்து வீட்டில் ஜூஸ் போட வழி இல்லாமல் வெளியே சென்று ஜூஸ் வாங்கி வர கௌதமுக்கு கொண்டு போய் கொடுத்தால், அங்கிள் இன்னொரு ஜூஸ் என்று சொல்லிவிட்டு கையில் வாங்கி கொண்டான். முத்து எதிரில் உட்கார்ந்திருந்த வாசுவை பார்த்துவிட்டு எதுவும் சொல்லாமல் பல்லை கடித்து கொண்டு ஜூஸ் வாங்கி வர கிளம்பினார். வாசு, சார், நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஷாப் சப்ளையர் எல்லோருக்கும் ஒரு மீட்டிங் வச்சுட்டேன். உங்கள் மாமனார் அவங்க மாமாவையும் குடும்பத்துடன் கலந்துக்க சொல்லி இருக்கேன். கௌதம், குட். ஸ்கூல் விஷயம் என்னாச்சு? வாசு, நாளைக்கு காலையில் மேடம் வச்சு விழா நடத்த முடிவு செய்திருக்கு. கௌதம், கண்ணன் என்னாச்சு? வாசு, நம்ம வக்கீல் இதை எவ்வளவு தூரம் இழுக்க போறாருன்னு பேசி பாருங்க. கௌதம், சரி, நானே பேசிக்கிறேன். எங்கள் அண்ணனுக்கு ஆஸ்திரேலியா டிக்கெட் போட சொன்னேனே. வாசு, போட்டுட்டேன் சார், நாளைக்கு ஈவினிங் ஃப்ளைட். கௌதம், ஓகே, நான் ஃபைலை பார்த்துவிட்டு கூப்பிட்றேன், வா இப்போ கிளம்பு. வாசு தயங்கி, சார் எப்போ வரணும்? கௌதம், என்னடா தூங்கணுமா? வாசு, ராத்திரி தூங்கி ரொம்ப நாளாச்சு. கௌதம், சரி, காலையில் 10 மணிக்கு மேலே வா, போய் தூங்கு. வாசு கிளம்பியது முத்து ஜூஸ் எடுத்து கொண்டு வர, என்ன அங்கிள், நீங்கள் அவர் கிளம்பிட்டார், இவ்வளவு நேரமாக பண்ணுறது? முத்து கோபத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு கடைக்கு போய் வாங்கிட்டு வர லேட் ஆகிடுச்சு. கௌதம், என்ன கடைக்கு போனீங்களா? இந்த நேரத்தில் எதுக்கு போனீங்க? வீட்டில் ஜூஸ் போட வேண்டியது தானே? முத்து, பழங்கள் இல்லை. கௌதம், அப்போ சொல்ல வேண்டியது தானே, காஃபி போட சொல்லியிருப்பேன். ராத்திரி நேரத்தில் யாராவது ஜூஸ் குடிப்பாங்களா? முத்துவிற்கு கௌதம் கழுத்தை பிடித்து திருப்பி விட வேண்டும் போல இருந்தது. ஆத்திரத்தை அடக்கி கொண்டார். கௌதம், அங்கிள், ஜூஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க, இப்போ எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். முத்து நுனி நாக்கில் இருந்ததை கேட்டே விட்டார். இந்த நேரத்தில் காஃபி குடிச்சா தூங்க முடியுமா? கௌதம், ஐயோ, நான் தூங்கக்கூடாது அங்கிள், நிறைய வேலை இருக்கு என்று தன் முன் பரப்பி இருந்த ஃபைலை காட்ட முத்து வியந்து போனார். முத்து, சரி, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு நகர, கௌதம், அங்கிள், நான் பாத்ரூம் போகணும் என்று சொல்ல முத்து குழப்பமாக அவனை பார்த்தார். அங்கிள், என்னை பாத்ரூம் வரை கூட்டிட்டு போங்க என்று கட்டு போட்ட காலை காட்ட முத்து இது வேறையா என்று நினைத்து கொண்டு கௌதம் படுத்திய பாடெல்லாம் தாங்கி கொண்டு அவனுடைய அறையை விட்டு வெளியே வந்தவர் முதலில் ஜூஸை எடுத்து தானே குடித்தார். சோஃபாவில் அப்பாடி என்று உட்கார்ந்தார். வல்லவன், அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். முத்து, அப்பாவுக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, அம்மா கிட்ட கேளு. வல்லவன், அம்மா தூங்கி ஒரு ஜாமமே ஆச்சு, நம்ம அம்மா கிட்ட கேட்கட்டுமா என்றது. முத்து சந்தோஷமாக சரி என்று அனுப்பி வைத்தார். முத்து மெல்ல தன்னுடைய அறைக்குள் நுழைந்து படுத்த, அத்தனை ஃபைல் இருக்கே, என்ன வேலை செய்யறான்? சொல்ல மாட்டேங்கிறான், ஆனால் என்னை மட்டும் வில்லனாவே பார்க்கிறானே. அவங்க அப்பாவை கண்ணனுக்காக நாங்கள் ஒதுக்கியது தெரிந்து கொண்டு பழி வாங்குகிறானோ? இவனே என்மேல் இவ்வளவு வன்மம் வைத்திருந்தால் நீலன் இன்னும் எவ்வளவு கோபம் வைத்திருப்பான் என்று யோசித்து கொண்டே தூங்கி போனான். வல்லவன் கௌதம் அறைக்குள் நுழைந்து கௌதமிடம், மாமா, எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் தீர்த்து வைப்பீங்களா? கௌதம் எஸ் என்று ஃபைல் பார்த்து கொண்டே சொல்ல, வல்லவன் கேள்வி கேட்க அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக்கொண்டே தன்னுடைய அலுவலையும் பார்த்தான். வல்லவன் படித்து கொண்டே இருந்தவன் தூங்கி போனான். கௌதம் அன்பாக அவனை வருடிவிட்டு பக்கத்தில் இருந்து புத்தகத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு போர்வையை போட்டுவிட்டு தன்னுடைய வேலையை பார்த்தான். காஞ்சனா, என்னடா திடீர்னு ஆஸ்திரேலியா கிளம்பிட்ட? ராதாகிருஷ்ணன், எனக்கு மட்டும் என்ன தெரியும், உன்னுடைய செல்ல பிள்ளை என்னை மிரட்டி இல்லை அனுப்பிக்கிட்டு இருக்கா என்று நினைத்து கொண்டு, ஒன்றுமில்லை, சின்ன வேலை. காஞ்சனா, உன்னோட மனைவி எங்கே இருக்க போறா? ராதா, அவளுக்கு கோவையில் மாற்றல் போட்டு இருக்காங்க, நாளைக்கு ஜாயின் பண்ணணும். காஞ்சனா, ஏண்டா இப்படி கர்ப்பமாக இருக்கும் பொழுது அலைச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? ராதா, எங்கள் வேலை அப்படி, 3 வருடத்துக்கு ஒரு முறை நாங்கள் மாற்றலில் போய்தானே ஆகணும். அதுவும் இல்லாமல் இப்போ 4 மாதம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் போயிட்டு வரட்டும். காஞ்சனா மனதுக்குள் சங்கடத்துடன், எப்படிடா நீ தனியா அவள் தனியா? ராதா, வேற என்ன பண்ண முடியும், கலெக்டருக்கு படிக்கணும், கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட இல்லை, இதையும் பார்த்துக்கோ, இதுதான் எங்கள் வாழ்க்கை. காஞ்சனா, அதனால் அம்மா மேலே கோவமா? ராதா, இல்லை, நீ வேற எதையாவது நினச்சிட்டு உளறிக்கிட்டு இருக்காதே, அப்பா கப்பலுக்கு போயிட்டா நீ தனியாக எங்களை பார்த்துக்கிறது இல்லையா? அது மாதிரி தான் எங்களுடைய வேலையும் வாழ்க்கையும் இணைச்சிக்க வேண்டியது தான். காஞ்சனா, என்னவோ பயமாக இருக்குடா, என்னுடைய குழந்தைகளுக்கு பிடிக்காத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டனோன்னு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ராதா காஞ்சனாவை கட்டி கொண்டு, அம்மா சும்மா எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத, மாமா கல்யாணத்துக்கு சீக்கிரம் நாள் குறிக்க சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அதை பற்றி பேசு. காஞ்சனா, எப்படியும் உங்கள் அப்பா வரணும் இல்லை, அதுக்கப்புறம் தானே எல்லாம் பார்க்கணும். ராதா, எல்லாம் ரெடி செய்து வச்சேனா, அப்பா வந்ததும் அவன் தாலி கட்டுவான் இல்லையா? காஞ்சனா, நம்ம கௌதம் கல்யாணத்தை ஊர் மெச்சும்படி செய்யணும், உன்னோட கல்யாணம் தான் ஏனோ தானோன்னு நடந்து போச்சு.
ராதா, அப்போ எங்களுக்கும் மணமேடை தயார் செய்திரு, நானும் இன்னொரு முறை கல்யாணம் பண்ணிக்கிறேன். காஞ்சனா, இப்போதான் உன்னோட பொண்டாட்டிக்கு 4 மாதம், எப்படியும் அவளுக்கு 5 மாதம் கழிச்சு தான் நம்ம வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு செய்ய முடியும். உங்கள் மாமாவோட அவசரத்துக்கு பண்ண முடியாது. ராதா, என்னவோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன், எனக்கு ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு என்று பையை தோளில் மாட்டிக்கொண்டு கிளம்பினான். ராதா விமான நிலையம் அடைந்ததும் ஃபோன் செய்தான். என்னடா பண்ணணும்? கௌதம், விமான டிக்கெட் அனுப்பியிருக்கேன், கிளம்பு, அங்கே உன்னை பிக்கப் பண்ண ஆள் வருவாங்க. ராதா, எல்லாம் என்னுடைய நேரம், என்ன ஏதுன்னு கேட்காம உன்னுடைய பேச்சை கேட்டு கிளம்ப வச்சிட்ட பாத்தியா? கௌதம், போ அண்ணா. ராதா, என்ன மரியாதை, என்ன மரியாதை, புல்லரிக்குதுடா, அங்கே போய் ஏதாவது வில்லங்க வந்துச்சு உன்னை ஜெயிலில் போட்டுடுவேன், ஜாக்கிரதை. கௌதம், சரிண்ணா. ராதா, நீ அண்ணான்னு கூப்பிடும் பொழுதே எனக்கு அப்படியே உன்னுடைய குரல் வலையை கடிச்சு துப்பணும் போல இருக்கு. கௌதம், சரிண்ணா என்று ஃபோனை வைத்தான். ராதா, பைத்தியக்காரன், இவனை நம்பி போகலாமா? என்ன பண்ணிட போறான்? ஓசியில் ஊர் சுற்றி பார்க்க என்ன குறை என்று கிளம்பினான். ஆஸ்திரேலியாவில் ராதாவை அழைத்து செல்ல ஒருவன் பெயர் பலகையை பிடித்து கொண்டு நின்றான். ராதா, நிஜமாவே ஆள் ஏற்பாடு செய்திருக்கிறான், பரவாயில்லை என்று நினைத்து கொண்டு போர்டு பிடித்தவன் அருகில் சென்று நான் தான் ராதாகிருஷ்ணன் என்று அறிமுகம் செய்து கொண்டான். இவனுக்காக காத்திருந்தவர் அழைத்து சென்றார். நேராக கார் ஹாஸ்பிட்டல் சென்று நின்றது. ராதாகிருஷ்ணன், எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன, என்னுடைய உடல் உறுப்பை திருட போறீங்களா? நான் வரமாட்டேன் சார், உங்கள் அப்பா இங்கே தான் இருக்கார் என்று சொன்னதும் திடுக்கிட்டு உள்ளே ஓடினான். அப்பாவை பார்த்ததும் நின்றான். அப்பா, என்னப்பா ஆச்சு? ஒன்றுமில்லைடா, வீட்டுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தேன், உனக்கு எப்படிடா தெரியும்? எனக்கு தெரியாதுப்பா, கௌதம் தான் ஏற்பாடு செய்தான். உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லவே இல்லையே? மைல்டு அட்டாக், பட் பயப்பட ஒன்றும் இல்லை, நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். ராதா அப்பா என்று கட்டிக்கொண்டான். கௌதமுக்கு மட்டும் எல்லாமே தெரியும். எங்கே அவனுடைய ஆட்கள் இருக்காங்கன்னு எனக்கே தெரியலை. இப்போ பாரு, உன்னிடம் பேசுகிறது இல்லையான்னு கேட்டேன், அதுக்காக உன்னையே அனுப்பியிருக்கான் பாரு, படுவா ராஸ்கல், வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன். ராதா, என்னிடம் கூட ஒன்றுமே சொல்லவே இல்லை, நானும் அவனை சும்மா விடமாட்டேன். இந்த 2 நாட்களில் அண்ணனை ஊருக்கு அனுப்பிவிட்டு கௌதம் பவித்ரா வீட்டில் தன்னுடைய ஆளுமையை செலுத்தினான். விடியட்டும் என்று இரவெல்லாம் தூங்காமல் புரண்டு படுத்திருந்த முத்து எழுந்ததும் கௌதமை அறையில் வந்து பார்த்து அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். கௌதம் மனதுக்குள், காலையிலேயே எனக்கு என்டர்டைன்மெண்ட் ஆரம்பிச்சிடுச்சே என்று நினைத்து கொண்டு குட் மார்னிங் அங்கிள் என்று சொல்ல முத்துவும் குட் மார்னிங் கௌதம், நான் ஒன்று கேட்கணுமே. கௌதம் புன்சிரிப்புடன், கேளுங்க அங்கிள். முத்து, கௌதம், நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க? கௌதம் அந்த அறையை காண்பித்து இங்கே தான் என்றான். முத்து இன்னும் தெளிவாக கேட்க நினைத்து, நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க? கௌதம், எனக்கு யார் அங்கிள் கம்பெனி இருக்கா, நீங்கள் எல்லாம் தான் எனக்கு துணையே. முத்து ஃபைலை காண்பித்து, இது எந்த கம்பெனியோடது? விஎம் பிரிண்டர் தான் அடிச்சிருக்காங்க. முத்து, கௌதம், நிஜமாவே நான் சொல்வது புரியலையா? கௌதம், இல்லை அங்கிள் என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டு சொல்ல முத்து இவனிடம் பேசுவது என்று எரிச்சலாக நடந்து சென்றார். கௌதம் சிரித்து கொண்டே பாத்ரூமில் நுழைந்தார். கௌதம் காலையில் எழுந்தே நிலா அறைக்கு நேராக உட்கார்ந்துவிட இவள் எழுந்து வரும்பொழுதே கொஞ்சம் கடுமையான குரலில் குட் மார்னிங் என்று சொல்ல அவள் திடுக்கிட்டு தனக்கு பின்னால் திரும்பி பார்த்து தனக்கு தான் என்று உறுதி செய்து கொண்டு குட் மார்னிங் சொல்ல அவன் என்றதும் குட் மார்னிங் மாமா என்றார். பள்ளி காலங்களுக்கு பிறகு முதல் முறையாக விடியற்கால எழுந்தவளுக்கு என்ன செய்வது என்று புரியாமல் அம்மாவை தேடினார். கோதை, என்ன இன்னைக்கு பிடிவாதமாக நீயே சமைக்கிறேன்னு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்க? பவித்ரா, இல்லைன்னா அவர் கோபப்படுவார், அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை, இதில் என்ன போடணும்? கோதை, என்னை தூக்கி போடு, வெங்காயம் வதங்கட்டும்னு சொன்னால் புரிஞ்சிக்காம உன்னோட அவசரத்துக்கு எல்லாம் சமைக்க முடியாது. பவித்ரா, அம்மா லேட் ஆச்சுன்னா அவர் என்னை என்ன பண்ணுவான்னு தெரியலை, அவ்வளவு கொடுமை. கோதை, என்ன கொடுமை பண்ணுறார்? உங்களை அப்படி செய்தாதான் சரியாக இருக்கும் போல இருக்கு. நிலா இவர்களுடைய பேச்சை கேட்டு கொண்டிருந்தவளுக்கு பயம் இன்னும் அதிகமானது. அந்த இவளை நல்லா பார்த்துக்கிறாருன்னு நினச்சா பவித்ரா இப்படி பயந்து நடுங்கிறா. அப்போ நிஜமாவே அவளை அடிச்சிருப்பாரோ என்று யோசித்து கொண்டே அம்மா என்றார். கோதை, என்னடி இன்னைக்கு சூரியன் மேற்கில் உதிச்சாரா? இந்த நேரம் எழுந்து வந்து நிற்கிற? நிலா, அம்மா எனக்கு ஏதாவது வேலை இருக்கா? கோதை, போ வீட்டை கூட்டு, காஃபியை குடிச்சிட்டு போ. நிலா, நான் வீட்டை பெருக்கிட்டு வந்து காஃபி குடிச்சிக்கிறேன் என்று விளக்கமாறுடன் நகர்ந்தார். வளவன் எழுந்து வந்தவன், மாமா குட் மார்னிங். சாரி மாமா, படிச்சுட்டு இருக்கும் பொழுதே தூங்கிட்டேன். கௌதம், இனிமேல் என்னுடைய ரூமிலேயே படி. சரி, போய் காஃபி குடிச்சிட்டு அம்மாவுக்கு ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேளு. வளவன், நான் கூடவா? கௌதம், ஆமாம், எங்கள் வீட்டில் எல்லாம்
வேலை செய்தால்தான் சாப்பாடு. உங்கள் வீட்டில் உங்களை ரொம்ப செல்லம் கொடுத்துருக்காங்க போ. கௌதம் எல்லாமே செய்வேன். வீடு பெருக்கி தொடச்சி பாத்திரம் தேய்ச்சி காய் கட் பண்ணி கொடுத்து சில சமயம் நானே சமைக்க கூட செய்வேன். ட்ரெஸ் துவைச்சி காய வச்சு மடித்து எடுத்து வச்சு இப்படி போய்கிட்டே இருக்கும். பலவன் அப்பா இவ்வளவு வேலை செய்வீங்களா? எனக்கு எதுவுமே தெரியாதே. கௌதம் இதென்ன பிரமாதம். எங்கள் அப்பாவுக்கு அம்மியில் மசாலா அரைச்சி சாப்பிட்டா தான் பிடிக்கும். உரலில் மாவு அரைச்சி இட்லி சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் கூட நான் செய்திருக்கேன் என்று நிலாவை பார்த்தான். நிலா உரலில் மாவு அரைக்கணுமா என்று தன்னுடைய கையை பார்த்தாள். கௌதம் விடு, நீ அந்த மாதிரி சாப்பிட்டதில்லை இல்லையா? நாளைக்கே உரல் வாங்கிட்டு வந்து நிலாவை மாவு ஆட்ட சொல்லி சாப்பிடலாம். நிலா நீ சூப்பராக மாவு ஆட்டி கொடுத்துடு என்ன என்று புருவத்தை உயர்த்த நிலா எனக்கு தெரியாது என்று அழுதாள். அளவன் இதுக்கு எதுக்கு அலற? மாமா சும்மா சொல்லறார். நம்ம வீட்டில் தான் கிரைண்டர் இருக்கே. கௌதம் சிரித்து கொண்டான். நிலாவிற்கு அவனுடைய சிரிப்பு வில்லத்தனமாக தோன்றியது. கௌதம் தன்னை கத்தியை வைத்து கொண்டு கொலை செய்ய வருபவன் போல இருந்தான். வளவன் சமையலறைக்குள் சென்று அம்மா நான் எதுவும் உதவி செய்யணுமா? கோதை உங்களுக்கெல்லாம் திடீர்னு ராத்திரியோட ராத்திரியா புத்தி வந்துடுச்சு. வேலை செய்கிறேனே நின்றுக்கிட்டு இருக்க. போ, இப்போ காஃபி குடிச்சிட்டு போட்ட கப்பெல்லாம் தேய்ச்சி எடுத்து வை. எப்பவும் இப்படியே இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். நானும் உங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் போய் நிறைய சம்பாதிச்சு இருப்பேன் என்று பெருமூச்சு விட்டார். பவித்ரா வேலைகளை முடித்துவிட்டு தன்னுடைய அறைக்குள் சென்று குளித்து தயாராகி கிளம்பும் நேரம் கௌதம் அவளுடைய அறையில் அவளை மறித்தாள். பவித்ரா என்ன இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? கௌதம் எனக்கு ஒரு விஷயம் தெரியணும், அதுக்காக வந்தேன். பவித்ரா தலையை வாரிக்கொண்டே கௌதமை பார்த்தாள். கௌதம் நான் என்ன கொடுமை செய்கிறேன்? உனக்கு என்ன பிரச்சனை கொடுத்தேன்? உங்கள் அம்மா கிட்ட காலையில் புலம்பிக்கிட்டு இருந்தியே. பவித்ரா முகம் சிவந்தது. ஆமாம், உங்களுக்கு கொஞ்சம் கெத்தா இருக்கட்டும்னு சொன்னேன். கௌதம் அவளை அணைத்து இப்படி வெட்கப்பட்டு முகம் சிவக்கிறது என்றால் நீ என்ன நினச்சி சொன்ன? கௌதம் சொல்லறியா இல்லை நீ வெட்கப்பட்டது போல இப்போ நடக்கும் பார்க்கலாமா? பவித்ரா நான் வெட்கப்படலையே. நீங்களா ஏதாவது நினச்சிக்கிட்டா நான் என்ன பண்ணறதாம்? கௌதம் மறுபடியும் எப்போ? பவித்ரா சும்மா இருங்க. உங்கள் மூளையில் நல்ல விஷயமே ஓடாதா? இப்போ உங்கள் கைகால் இருக்கும் நிலையில் தேவையா? கௌதம் நான் என்ன கேட்டேன்? மறுபடியும் எப்போ திரும்பி வருவேன்னு தான் கேட்டேன். நீ பேசுகிறதை பார்த்தா உன்னுடைய மூளையில் அந்த விஷயம் புகுந்து ஆட்டி படைக்குதுன்னு நினைக்கிறேன். உனக்காக என்னுடைய கைகால் வலியை கூட நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். என்ன இருந்தாலும் மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது புருஷனின் கடமை இல்லையா என்றதும் வெளியே வளவன் குரல் கேட்டது. மாமா எங்கே இருக்கீங்க? கௌதம் தலையில் அடித்து கொண்டான். பவித்ரா தப்பித்தோம். இவர்கிட்ட மட்டும் நான் ஏன் வாக்குவாதம் செய்து ஜெயிக்க முடியலைன்னு நினைத்து சிரித்து கொண்டே அவன் பிடியில் இருந்து விலகி வளவா இங்கே இருக்காரு வா